மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 26 இல்லை 27 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஒன்றாவது சட்ட திருத்தம் 1951. சரிங்களா? இது எதுக்காக பண்ணாங்கன்னா, நில சீர்திருத்தங்களை நீதிமன்ற மறு ஆய்விலிருந்து பாதுகாக்க 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. முக்கியமானதுங்க, 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1வது சட்ட திருத்தம். சரிங்களா? 1951. பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை மீது நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்க வழிவகை செய்யப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 7வது சட்ட திருத்தம் 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் அடிப்படையில் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன. பார்ட் ABCD வகைப்பாடு நீக்கப்பட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அல்லது ஆளுநர் நியமிக்க வழிவகை செய்தது. அது வந்து பாருங்கள், 10, 12, 14 இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்த்துலாம். சரிங்களா? 10வது சட்ட திருத்தம் 1961. தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது. 12வது சட்ட திருத்தம் 1962. கோவா, தாமன் மற்றும் தையூ இந்திய யூனியனில் சேர்க்கப்பட்டன. 14வது திருத்தம் 1962 தான் இதுவும். புதுச்சேரி இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது. சில யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டசபை அமைக்க வழிவகை செய்யப்பட்டது. 21வது சட்ட திருத்தம் பார்த்துடலாமா? 1967. மொழிகள் சேர்த்தல். சரிங்களா? 8வது அட்டவணையில் 15வது அதிகாரப்பூர்வ மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 24வது திருத்தம் 1971. அடிப்படை உரிமைகள் உட்பட்ட அரசியலமைப்பின் எந்த பகுதியிலும் திருத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என உறுதியமைக்கப்பட்டது. சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1971. 24வது திருத்த சட்டம். சரிங்களா நண்பா? இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 44வது திருத்த சட்டம் 1976. இது வந்து ஒரு மினி அரசமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முகப்புரையில் சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டன. இது நிறைய முறை ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமானது இது. சரிங்களா? பகுதி 4A சரத்து 51A மூலம் 10வது அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன. கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, நீதிமன்ற நிர்வாகம் உட்பட 5 துறைகள் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. DPSPயில் சரத்து 39A, 43A, 48A சேர்க்கப்பட்டன. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அது 44வது திருத்த சட்டம் 1978. சொத்து உரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு சரத்து 300Aயின் கீழ் சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டது. தேசிய அவசர நிலையின் போது, அதாவது 352. சரிங்களா? உள்நாட்டு குழப்பம் என்ற சொல் நீக்கப்பட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சி என மாற்றப்பட்டது. அவசர நிலை காலத்திலும் சரத்து 20 மற்றும் 21 ரத்து செய்ய முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டது. அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை கட்டாயமாக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல், உள்ளாட்சி, மொழிகள் ஆணையங்கள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 52வது திருத்த சட்டம் 1985. கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு அரசியலமைப்பில் 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அடுத்து வந்து 61வது திருத்த சட்டம் 1988 89 வரைக்கும். சரிங்களா? மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது. ஆர்டிகல் 326 உள்ளது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 65வது சட்ட திருத்தம் 1990. SC ST பிரிவினருக்கான பல உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் சான்றிதழ் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 338 படி. சரிங்களா? முக்கியமானது. சரிங்களா? எந்த சட்ட திருத்தம்னா 65வது சட்ட திருத்தம் 1990. சரிங்களா? அடுத்தது வந்து 69வது திருத்த சட்டம் 1991. டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு
தேசிய தலைநகர் பகுதி டெல்லி என பெயரிடப்பட்டதுடன் 70 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் அமைக்கப்பட்டது. தேசிய தலைநகர் பகுதி டெல்லின்னு வச்சுருக்காங்க. எப்போனா 1991 வச்சுருக்காங்க. சரிங்களா. எந்த ஆர்டிகல் அப்படின்னா 239 ஏஏ. சரிங்களா, மறக்காதீங்க, முக்கியமானது. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 71வது திருத்த சட்டம் 1992. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிகள் சேர்த்து. சரிங்களா. 8வது அட்டவணையில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி ஆகிய 3 மொழிகள் சேர்க்கப்பட்டன. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 18 மொழிகள் இருக்குது. ஓகே. 73வது திருத்த சட்டம் 1992. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம். பகுதி 9 மற்றும் 11வது அட்டவணையில் 29 துறைகள் உள்ளது. சரிங்களா, அது வந்து சேர்க்கப்பட்டது. 74வது திருத்த சட்டம் 1992. நகராட்சி அமைப்புகளுக்கு, அதாவது முனிசிபாலிட்டிக்கு இது இல்லை அதுக்கு, சரிங்களா, அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தாங்க. பகுதி 9A மற்றும் 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டன. இது எத்தனை துறை இருக்குன்னா 18 துறைகள் உள்ளது. சரிங்களா. 86வது திருத்த சட்டம் 2002. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. என்ன ஆர்டிகல்னால் ஆர்டிகல் 21A. சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 45 மாற்றி அமைக்கப்பட்டது. சரத்து 51A கீழ் ஏ உட்பிரிவு கே கீழின் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2002 வந்து கொஞ்சம் குழப்பமானது. ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது வந்து பாருங்கள், 89வது திருத்தம் 2003. தனித்தனி ஆணையங்கள் அமைச்சாங்க. என்னென்னு பாருங்கள், தேசிய SC/ST ஆணையம் 2ஆக பிரிக்கப்பட்டது. தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் NCSC, அது வந்து என்ன ஆர்டிகல்னால் 338. மற்றும் தேசிய பழங்குடியினர் ஆணையம் NCST, அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 338A. அது பாருங்கள், சமீபத்திய மற்றும் சமகால முக்கிய சீர்திருத்தங்கள், அதாவது இப்போ தற்காலிகமாக பண்ண சீர்திருத்தம் பார்க்கலாமா. 91வது சட்ட திருத்தம் 2003. மத்திய மற்றும் மாநில அமைச்சரவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முறையே மக்களவை மற்றும் சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்க வேண்டும் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்கள்னால் அதிகபட்சம் 5% மிகாமல் இருக்கணும். சரிங்களா. அது வந்து 92வது திருத்தம் 2003. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் சேர்த்தல். சரிங்களா. 8வது அட்டவணையில் போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி ஆகிய 4 மொழிகள் சேர்க்கப்பட்டு மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. அடுத்தது பாருங்கள், 97வது திருத்தம் 2011. கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 19(1)ல் சி. வழிகாட்டு நெறிமுறைகளில் ஆர்டிகல் 43B மற்றும் அரசியலமைப்பு பகுதி 9Bயில் சேர்க்கப்பட்டது. அது 99வது திருத்தம் 2014. NJAC ரத்து செய்யப்பட்டது. அதாவது தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் உருவாக்கப்பட்டது. 2014 உருவாக்கியிருப்பாங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீக்கி பெற்றுருவாங்க. சரிங்களா. 100வது திருத்தம் 2015. இந்தியா வங்கதேசம் எல்லை ஒப்பந்தம். இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான நில எல்லை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வழிவகை செய்தது. 101வது திருத்தம் 2016. சரக்கு மற்றும் சேவை வரி. நாடு முழுவதும் GST மறைமுக வரி முறை அமல்படுத்தப்பட்டது. சரத்து 279(7) கீழ் GST கவுன்சில் அமைக்கப்பட்டது. அது பாருங்கள், 102வது திருத்தம் 2018. பிற்படுத்தோர் ஆணையம் NCBC. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு அதுக்கான ஆர்டிகல் வந்து சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் பாருங்கள், சரத்து 338Bயிலிருந்து B மற்றும் 342A. சரிங்களா. 103வது திருத்தம் 2019. EWS இடஒதுக்கீடு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆர்டிகல் பாருங்கள், 15(6) மற்றும் 16(6). சரிங்களா. அடுத்து பாருங்கள், 104வது திருத்தம் 2020. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC/ST பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீடு மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. ஆங்கிலோ இந்தியர்களுக்கான நியமன இடங்கள் நீக்கப்பட்டன. பாருங்கள், எப்போ நீக்கினாங்கன்னா 2020. அடுத்தது பாருங்கள், 105வது சட்ட திருத்தம் 2021. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் கண்டு பட்டியலிடும் அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கே மீண்டும் வழங்கியது. லாஸ்ட்டு சட்ட திருத்தம் பாருங்கள், 106வது சட்ட திருத்தம் 2023. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாரி சக்தி வந்தன நிதியம்னு சொல்லுவாங்க.
மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யப்பட்டது. நண்பா, இன்றைக்கான வீடியோ முடிந்தது. இந்த எல்லா சட்டத்திருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கான PDF நான் தரேன், நீங்கள் படிங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.